मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரிய கிருபையினால் அல்லாஹு தஆலா இந்த தராவீஹ் 30ஐயும் அல்லாஹு தஆலா தொழுவதற்கு நமக்கு கிருபை செய்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்து அதற்கு நாம் நன்றி செலுத்தினால் அதை நமக்கு திருப்பி திருப்பி தருவான். ஏன்னா அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதை நிச்சயமாக உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பேன் என்பதாக. இந்த 30 தராவீஹ் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தான். இதை முதல்ல நாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நிஅமத் என்பதாக விளங்கினா அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பழக்கம் நமக்கு வரும். எதை நாம் அருளாக எண்ணுகின்றோமோ அதுக்கு தான் நம்ம நன்றி செலுத்துவோம். அப்படி தானே? எது நம்மளுக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பொக்கிஷம் என்பதாக நினைக்கிறோமோ அது கிடைச்சதுக்கப்புறம் ஆனந்தம் வரும் இல்லையா? இப்போ முதல்ல இந்த தராவீஹனுடைய தொழுகை 30ஐயும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தான். இது எல்லாருக்கும் கிடைக்காத ஒன்று அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான் என்பதாக முதல்ல அல்லாஹுக்கு ஷுக்குர் செய்ய கற்றுக்கணும். இது முதல்ல நேமத் என்பதாக விளங்கணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேமத் இது. எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல, நம்மளை சில பேரை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான் என்பதாக என்ன செய்யணும்? முதல்ல அதை நேமத் என்பதாக விளங்கினால் அதற்கு ஷுக்குர் செய்ய வேண்டும் என்பதாக அடுத்து நம்மளுக்கு என்ன செய்யும்? எண்ணம் தோன்றும். நேமத்தினே விளங்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அதுக்கு ஷுக்குர் செய்ய மாட்டோம். புரிஞ்சா? அதனால் முதல்ல இதை நேமத் என்பதாக விளங்கணும். அப்படி விளங்கினா அல்லாஹ்க்கு நம்ம ஷுக்குர் செய்வோம். அப்படி ஷுக்குர் செஞ்சால் அல்லாஹ் எந்த நேமத்துக்கு ஷுக்குர் செய்யப்படுகிறதோ அதை அதிகப்படுத்தி கொடுக்குறான். புரிஞ்சா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய நிஅமத்துகளை ஷுக்குர்களை கொண்டு கட்டி போடுங்கள். என்ன சொன்னாங்க? உங்களுடைய நிஅமத்துகளை ஷுக்குர்களை கொண்டு கட்டி போடுங்க அப்படின்னாங்க. ஏன் கட்டி போடுங்கன்ற வார்த்தையை நபி பயன்படுத்தினுடைய காரணம், நிஅமத் ஒன்று ஷுக்குர் செய்யப்படாமல் விட்டு விட்டால் அது போயிடும், இருக்காது. அது என்ன செய்கிறோம்? நம்மக்கிட்ட இருக்காது. எப்படி ஒரு ஆடு மாடு ஒட்டகத்தை கட்டி போடாமல் விட்டால் அது ஓடி போயிடுமோ, அதுபோல் நமக்கு கிடைக்கப்பட்ட நியமத்துகளுக்கு ஷுக்குர் செய்யாமல் விட்டால் அது நம்மக்கிட்ட தங்காது, அது போயிடும் என்பதை குறிப்பதற்காக வேண்டி தான் நபி அவங்க என்ன செஞ்சாங்க? கட்டி போடுங்கள். எதை கொண்டு? ஷுக்குர்களை கொண்டு. உங்களுக்கு அது எப்போவுமே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்? ஷுக்குர் செய்யணும். ஷுக்குர் எப்போ வரும்? முதல்ல அது நியமத்துன்னு விளங்கினா தான் வரும். அது நியமத்துன்னு விளங்கினா தான் வரும். அப்போது நமக்கு அல்லாஹ் இந்த 30 தராவீகளை கொடுத்தான். நம்மளுக்கு 30 நோன்பு அல்லாஹ் தஆலா பிடிக்கிறதுக்கு கடமை என்ன செஞ்சுருக்கிறான்? நம்மளுக்கு கொடுத்துருக்கிறான். அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பேர் முதல் நோன்பு 2 நோன்பு வச்சாங்க, என்ன முடியல, உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவங்களால என்ன செய்ய முடியல? தராவீஹுக்கும் வர முடியல. அவங்களால என்ன செய்ய முடியல? எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ், அது அந்த ரமதானுடைய ஆக்டிவிட்டீஸை என்ன செய்ய முடியல? கலந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. அப்போ நம்மளோட வந்து தராவீஹில் நின்னாங்களே, நம்மளோட வந்து என்ன செஞ்சாங்க? நின்னாங்க. ஆனால் நம்ம கூட முழுசாக கலந்து கொள்ள முடியலையே. ஆனால் நமக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தானே அப்படின்றத நினச்சி முதல்ல என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்யணும். அப்படி ஷுக்குர் செஞ்சோம்னு சொன்னால் நாம் எவ்வளோ காலமானாலும் எந்த நியமத்துக்கு ஷுக்குர் செய்து கொண்டே இருக்கிறோமோ அந்த நியமத் நமக்கு தொடராக கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரிதான், எதுக்கு ஷுக்குர் செஞ்சாலும் சரிதான், எதுக்கு ஷுக்குர் செஞ்சாலும் சரிதான். இதை நியமத்துன்னு நம்ம கருதி இதுக்கு ஷுக்குர் செஞ்சோம், இதை அல்லாஹ் தஆலா என்ன செய்வோம்? வருஷம் நமக்கு தராவீஹ் தொழுகிறதுக்கும் நோன்பு நோக்கிறதுக்கும் நம்மளுக்கு கிருபை செய்வோம். அதுபோல் இது இல்லாத எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான். காசு பணத்தை கையில் வாங்குறீங்க, சம்பளம் வருது, எதுவாக இருந்தாலும் சரி தான் வாங்குறீங்க. அதை பார்த்து யா அல்லாஹ் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி யா அல்லாஹ் இந்த பணத்தை நீ எனக்கு கொடுத்த அப்படின்னு அந்த பணத்தை பார்த்து என்ன செஞ்சீங்க? அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த பணம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்ட்ட வந்து நிறைய வாங்குறதுக்கு என்ன வழிமுறை தெரியுமா? இந்த பணத்தை பார்த்து அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்யணும்.
யா அல்லாஹ் இந்த பணத்தை என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி நீ எனக்கு கொடுத்த யா அல்லாஹ். அந்த பணத்தை என்ன செய்யக்கூடாது, இந்த பணத்தை வச்சு தான் நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த பணத்தை வைத்து எல்லாம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். எப்படி கொண்டு வரணும், இந்த பணத்தை வச்சு எல்லாமே என்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சான் அல்லாஹு தஆலா, இதை எனக்கு கொடுத்தான். மஸ்ஹரே ரப், பணத்துக்கு பேர் என்ன, மஸ்ஹரே ரப். அப்படின்னா என்ன, ரப்பு வெளியாகக்கூடியது, ரப்பு வெளியாகக்கூடிய இடம் அது. நம்ம தேவைகளை அவன் தான் பூர்த்தி செய்கிறான் இல்லையா, அல்லாஹ் தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான். இந்த காசை வச்சு நம்மளுடைய தேவைகள்லாம் நம்ம பூர்த்தி செய்கிறோம். அரிசி வாங்கிக்கிறோம், பருப்பு வாங்கிக்கிறோம், வெங்காயம் வாங்கிக்கிறோம், தக்காளி வாங்கிக்கிறோம், என்ன தேவையோ எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம். அப்போ என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்கறது அல்லாஹ் தானே. அப்போ இந்த காசு எப்படி எல்லாத்தையும் கொடுக்குது அப்படின்னு கேட்டால், இந்த காசுக்கு மறுபெயர் என்ன, மஸ்ஹரே ரப், ரப்பு வெளியாகக்கூடிய இடம். இந்த காசை கொண்டு போய் கொடுத்தா என்ன செய்வான், அரிசி கொடுப்பான், பருப்பு கொடுப்பான். அப்போ இந்த காசை பார்க்கும்போது அது வெறும் காசாக பார்க்கக்கூடாது, அல்லாஹ் வெளியாகக்கூடிய இடமாக பார்க்கணும். இதை வச்சு நான் எல்லாமே வாங்கிக்குவேன், அல்லாஹ் அதுக்காக வேண்டி இதை என் கையில் கொடுத்துருக்குறேன், அதுக்காக வேண்டி என் கையில் கொடுத்துருக்குறான் அப்படின்னு அந்த காசை பார்த்து ஒரு நினப்பு நம்ம கல்புல வந்துச்சுன்னு சொன்னால், அந்த காசில் நீங்கள் அவனை ஷுஹூது செஞ்சதுனால, அந்த காசில் அவனை நினச்சி பார்த்ததுனால அதை நீங்கள் மறுபடியும் நினைக்கணுன்றதுக்காக வேண்டி அந்த காசு சூரத்திலேயே வருவான். புரியுதா? அதே சூரத்தில் என்ன செய்வான், வந்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா என் அடியான் இதில் பார்த்து தானே எனக்கு சுக்குர் செஞ்சான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், இந்த காசாவே வருவான். நிறைய காசு வரும், அதை பார்த்து பார்த்து சுக்குர் செஞ்சீங்க, வாங்கி பெட்டியில் அடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், வாங்கி பெட்டியில் அடிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதுபோல தான் எல்லாமே, வீடு வாசலும் சரி, மனைவி பிள்ளைங்களும் சரி. மனைவி பிள்ளைன்னா மனைவி பார்த்து சுக்குர் செஞ்சால் 5 மனைவி கிடைக்குன்னு நினச்சிக்காதீங்க. இருக்கிற மனைவி என்ன செய்யும், ஒன்று வச்சு சமாளிக்க முடியல, ஒன்று வச்சு என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியல. நம்ம அஜத் சொன்னார், எதை பார்த்து நம்ம சுக்குர் செய்கிறோமோ நிறைய கிடைக்குன்னு சொன்னார். மனைவியை பார்த்து சுக்குர் செய்ய வேண்டியதான். என்ன, மனைவியை பார்த்து சுக்குர் செய்ய வேண்டியதான். ஒரு 2-3 வச்சுக்கிட்டா தான் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சக்கூடாது, அப்படி சுக்குர் செய்ய. இருக்கிற மனைவி என்ன செய்வாங்க, நல்லபடியாக நமக்கு ஒபே பண்ணுறவங்களாக அந்த மனைவியை பார்த்து நிம்மதி வரக்கூடிய மனைவியாக அல்லாஹ் மாற்றி கொடுப்போம். பல்லுக்கு சுக்குர் செஞ்சீங்க, 32 பல்லுக்கு பதில் 54 பல்லாக வரும் இல்லை, இருக்கிற பல் என்ன செய்யும், கரெக்டாக அதனுடைய ரொட்டீன் செய்யும். அதுக்கு நிறைய கொடுப்பான்னு சொன்னோன்னு என்ன செஞ்சக்கூடாது, பல்லுக்கு எங்கே போகிறது, வாய் எங்கே இருக்குது, அவ்வளோ பெரிய வாய் நமக்கு 32ன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்கிறான் அல்லாஹ் தஆலா வாயை. 64 பல்லு வந்துச்சு, எங்கே போகிறது, புரியுதா? அதனால் என்ன செஞ்சுக்கணும், எது நமக்கு கிடைச்சிருக்குதோ அதுக்கு ஷுக்குர் செஞ்சால் அல்லாஹ் தஆலா அதனோட ரொட்டீன், அதனுடைய ஆயுட்காலத்தை அதிகப்படுத்தி கொடுப்போம். அதனுடைய ஆயுள் காலத்தை என்ன செய்வோம், அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி கொடுப்பான். ஆகையினால நமக்கு கிடைக்கப்பெற்ற இந்த தராபி 30ஐயும் நாம் நிஅமத் என்று கருதி அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், ஷுக்குர் செய்தோம்னு சொன்னால், இதே போல் அடுத்த வருஷமும் ஒன்று கூட்டுவான் நம்மளை. இதே போல் அடுத்த வருஷம் என்ன செய்வோம், உட்காந்து இதே மாதிரியே உட்காந்து நீங்கள் உட்காந்துருப்பீங்க, நான் பேசுவேன், நீங்கள் கேட்பீங்க, எல்லாமே நடக்கும். இந்த வருஷம் எப்படி அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தானோ அதே சூரத்தை திருப்பி என்ன செய்வான், அடுத்த வருஷமும் கொண்டு வருவோம். இதே காட்சி அடுத்த வருஷமும் நடக்கும். அதனால் அதிகமாக அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்யணும். வெறும் இதுக்கு மட்டும் இல்லை, அல்லாஹ் கொடுக்கின்ற எல்லாமே நமக்கு நிஅமத்து தான், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்யணும். ஒரு செகண்ட் யோசனை தான் ஷுக்குர்னு சொன்னால் என்ன, உட்காந்து நேராக 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் ரெண்டாவது. ஷுக்குர்னு சொன்னால் அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தான், அல்லாஹ் தான் கொடுத்தான்னு நினைக்கிறது, அதுக்கு பேர் தான் ஷுக்குர், அதுக்கு பேர் தான் ஷுக்குர். அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவனை அந்த இடத்துல என்ன செஞ்சு இன்க்ளூட் பண்ணிட்டீங்கனாலே அவன் சந்தோஷப்படுறான் நம்மக்கிட்ட. அவனை அந்த இடத்துல என்ன செஞ்சு கொண்டு வந்துட்டீங்க, அல்லாஹ் எனக்கு கொடுத்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா போதும். இதுக்கு பேர் ஷுக்குர். இது சாதாரண ஷுக்குர் இல்லை, இது ஷுக்குருடைய டாப் மோஸ்ட் லெவல், ஷுஹூத். அதுக்கு பேர் என்ன, ஷுஹூத். ஷுக்குருன்றது அல்ஹம்துலில்லாஹ்னு நீங்கள் சொல்கிறதுக்கு பேர் ஷுக்குர். ஷுஹூதுன்னு சொன்னால் அதை பார்த்து அல்லாஹ்வுடைய ஞாபகம் உங்களுக்கு வர்றது, அதை பார்த்து அல்லாஹ்வுடைய ஞாபகம் உங்களுக்கு வருது. ஆனால் ஷுக்குர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகத்தோடு சொன்னாலும் சரி, ஞாபகம் இல்லாமையும் வந்துடும். ஆனால் ஷுஹூதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த எண்ணம், சிந்தனை நம்ம உள்ளத்தில் ஏற்படுவது. இதுதான் டாப் மோஸ்ட் லெவல், இதுதான் டாப் மோஸ்ட் லெவல். அது ஷுஹூத்.
அதுக்கு பேர் என்ன? ஷுஹூது. அதை நீங்கள் எதை பார்த்து நினைச்சாலும் அதை என்ன செஞ்சிடறான் அல்லாஹு தஆலா ஷுக்குராக எடுத்துக்கிறான். அதை உங்களுக்கு நிரந்தரமாக்கி கொடுத்துட்றான். அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. இதே போன்று பல்லாண்டுகள் 30 நோன்புகளை நோற்று அல்லாஹ்வை பொருந்தி கொண்டவனாக அவனுடைய ரிதாவை பெற்ற மக்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.